டிவிக்கே தான் தலை, டிவிக்கே தான் அடிச்சு நொறுக்கும் எல்லாத்தையும். டிவிக்கே தான். திமுக வர வாய்ப்பே கிடையாது. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, செய்யாதான் அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிறாங்க. தளபதி வந்து அதாவது தளபதினா விஜய் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்ல, வந்திருக்காப்புல. விஜயாந்தை விட்டுட்டோம், இவரை விடாதீங்க, திரும்பி வாங்க செய்யுங்க. நம்ம ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன பண்ணுவோன்னு தெரியும். அதை வாய்ப்பு மட்டும் விட்டுறாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க. தளபதி வரட்டும். தலை ரசிகர், தளபதிக்கு தொண்டை, கண்டிப்பாக டிவிக்கே தான், சான்ஸே இல்லை. ஏற்கனவே அப்படிதான் வந்து ஒரு விஜயகாந்தை விட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. தளபதியை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்று வாய்ப்பு ஏதோ ஒன்று, அவ்வளோதான். ஒரு அன்னைக்கு வாய்ப்பு அம்பேத்கர் சொன்னாப்ல, கண்டிப்பாக அவர் இந்த அளவுக்கு 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு ஒரு ஆள், சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 ரூபா காசை விட மாட்டான். ஒரு 200 ரூபா காசை விட்டு வரானா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. இது அவருக்கு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இருந்தாலும் நமக்காண்டி வர ஒரு ஆளை நம்ம வந்து ஒரு நாள் நிப்பாட்டி பார்க்கணும். கண்டிப்பாக அவர் வரணும். அவ்வளோதான், மாற்றம் அவ்வளோதான். ராகவா லாரன்ஸ் இலவசமாக செய்கிறத அவர் எப்படி ஒரு கருணை உள்ள பார்க்குறாரோ, இவர் நம்ம மக்களுக்கு பார்க்குறாரு. அதை மாதிரி இவர் ஒரு மாற்றம் பண்ணணும், மாற்றம் பண்ணி காட்டணும். டிவிக்கே திமுக அது நமக்கு மேட்ரு கிடையாது. ஒரு மாற்றம், அவ்வளோதான். மாற்றமாக வந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். மக்களே மக்களுக்காக நடத்துகிற தான் மக்களாட்சி. இங்கே மக்களாட்சியே நடக்கலை, மன்னராட்சியும் நடக்கலை, குடும்ப ஆட்சி தான் நடக்குது. ஒரே வாய்ப்பு. மக்கள் வந்து எப்போதுமே இந்த காசுக்காமல் யோசிக்காமல் பண்ணுற வேலையை ஒரே ஒரு தடவை யோசித்து விட்டாச்சு, மறுபடியும் விடக்கூடாது. யோசித்து அதை யோசித்து அந்த பட்டனில் மட்டும் கை வைக்கிட்டோம், மாற்றங்கள் மாறும். மாற்றங்கள் என்றைக்குமே நிலையானது கிடையாது, மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மக்களுக்கான உள்ள உரிமை. 2026 டிவிக்கே தான். தளபதி தான். உதயநிதி ஸ்டாலின் வரணும், வந்தால் எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாங்க. ஆனால் சிலர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. உதயநிதி வருவார், கண்டிப்பாக வருவார். வந்து எல்லாம் நல்லது பண்ணுவார், உதயநிதி பண்ணுவார். மக்களுக்கு எவ்வளவோ பண்ணுறாங்க. வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டோம், எல்லாம் நல்லது செஞ்சோம். மாதம் இது குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பிச்சு வந்து மக்கள் வந்து நினைக்கிறவங்க தான் நினைக்கிறாங்களே தவிர, மக்கள் நினைக்காதவங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படிதான் சொல்கிறாங்க. எந்த ஆட்சிக்காரன் வந்தாலும் அவங்க வந்தாலும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம், ஆனால் இவர் வந்தாலும் இதுதான் செய்கிறாரு. ஆனால் அவன் எதிர்கட்சிக்கார் வந்து இவர் என்னத்தை செஞ்சிட்டாரு, என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஆனால் தளபதி நல்ல ஆட்சி அமைக்கிறாரு, நல்ல செய்தி பண்ணுறாரு, நல்ல ஒரு இது பண்ணிருக்கிறாரு. யார் விஜய் வர்றதுக்கு வாய்ப்புனா, விஜய் வந்து தனிமையில வந்து நின்று நடிகருக்கு மட்டும் வந்தா வந்துருவாரு. அவரு நடிகருக்கு மட்டும் ஆட்சி ஆண்டா வந்துரு போறாரா? ஓட்டு போட்டா வந்துருவாங்களா? இவர் எவ்வளவோ பண்ணிக்கிறாரு. அடுத்தவங்களுக்கு மனசாட்சி இருக்குது இல்ல. அது மாதிரி யாரோ அவங்க தான் வருவாங்க, எங்க நம்பிக்கை. இப்போ சிஎம் வந்து இந்த 4 ஆண்டு காலத்துல பாதாள சாக்கடை எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 25 வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்து. இப்போ இந்த 4 வருஷ காலத்தில் வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு, நல்லா தான் செஞ்சுருக்கிறாரு. விஜய் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நாம் எப்படி சொல்ல முடியும் சார்? தனித்து நின்றாலும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் யாரான கூட்டணியை போனாக்கா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இது இருக்குது. 26 எங்கள் தளபதி தான் வரப்போகிறாரு. இது சிஎம் தான் வரப்போகிறாரு, உதயநிதி தான். டிவிக்கே. ஏன்னா இப்போ யாராவது புதுசாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்தாவது ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே, சரி இவரும் ஒரு மாற்றம் கொண்டு வரட்டும். நல்லது செஞ்சால் நல்லது தான். நான் நல்லது செய்வேன், உண்மையாக இருப்பேன், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி நடக்கட்டும். பார்க்கலாம், அவர்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. விஜய் தாவேகா இளைய தளபதி விஜய், அவர் எங்க ஓட்டு அவருக்கு தான். நானும் விஜய் தான் பண்ணிருக்கேன், விஜய் ரசிகை தான். அதனால எங்க தலைவர் சரி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சொல்றா இல்ல அவரு மேடெல்லாம் சொல்ற நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றல, சரி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவங்களாம் கொடுத்தாச்சு, பண்ற கூட ஒண்ணுமே பண்ணல. சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்றான்னு சொல்லி. ஆனால் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு, சொன்ன மாதிரி செய்வார், பண்ணுவார், பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவார், கண்டிப்பா அமைப்பார். ஏன்ப்பா அப்படி பேசுற? டிஎம்கே தான் சார் ஆட்சிக்கு வரும். காரணம் என்னன்னா, அவங்க மக்கள் நல நல்ல திட்டங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ஓரளவு மக்கள் அவங்க மேலே விருப்பமாக இருக்காங்க. அதனால் மீண்டும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். டிவிக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிவிக்கே வந்து அவர் இப்போ வந்தவருங்க, அரசியல் வந்து
இவங்களாம் 50 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியுது. அதனால் அவங்க மீண்டும் மக்கள் பணி செய்ய அவங்க வருவதற்கு நானும் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். இது டிஎம்கே தான். டிவிக்கே தான். என்ன காரணம்னா தளபதி தான் வருவார். தளபதி மட்டும்தான் வருவார். வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவார். வேறு என்ன பண்ண போகிறார்? நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அவருக்கு அதானே பிடிச்சிருக்கு. நல்லது பண்ண தானே பிடிச்சிருக்கு. தளபதி தான் வரணும். தளபதி மட்டும்தான் வருவார். வேறு யாரும் வர முடியாது. தளபதி அடிச்சிக்க முடியாது. தளபதி மட்டும்தான் 2026 முதலமைச்சர். அது அந்த ஆண்டவன் நினச்சாலே முடியாது. ஆயிரம் சொல்லுவானோ அவன் கொலைக்கிற நாய் கட்டி அது திரும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒதுங்கி தான் போனோம். தளபதி மட்டும்தான் வருவார். தளபதி மட்டும்தான். தளபதி மட்டும்தான் 2026 முதலமைச்சர். 2026 அவர் மட்டும்தான் முதலமைச்சர். அந்த கடவுளே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தளபதி மட்டும்தான் முதலமைச்சர். நல்லாட்சி கண்டிப்பாக தொடங்கும் 2026. டிவிக்கே தான். தளபதி டிவிக்கே வர்றதுக்கு எல்லா இடத்துக்கும் சுயேட்சையாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்து கொஞ்சமான சீட்டை பிடிச்சாதான் அவன் நிலைச்சி நிற்க முடியும். தனியாக நின்றவங்கலாம் இப்போ யாராவது கட்சியிலேருந்து காணாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ கமலும் சரி, நம்ம விஜயகாந்த் கூட்டணி போனாலும் அவருக்கு சீட்டு வந்துச்சு. அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி கமலும் எதிர்கட்சியாக உட்காரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சீமானும் அதே மாதிரி தான். சுயேட்சையாக நிற்கிறவங்களாம் யாரும் சீர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு ஒரு 50 சீட்டோ 20 சீட்டோ பிடிச்சி அதை ஜெயிச்சு கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே ரெண்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அது சுயேட்சையோட வாய்ப்பு குறைவு தான். டிவிக்கே தானா? இளைஞர்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் பூரா அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. தளபதி பக்கம். இவங்க 2 பேரும் மாற்றி ஆட்சி அமைச்சிட்டாங்க. மக்கள் ஒரு நல்ல திட்டம் எதுவும் போய் சேரல. அதனால தளபதி வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார். சில மக்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டையும் பார்த்துறாங்க மக்கள். அதனால் புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வருமே தளபதி கொண்டு வருவாங்க. இது டைம் இருக்குல்ல, ஷூட்டிங்கில் இருக்கார். இன்னும் மக்களை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூர் போனார். இப்போ இப்படி மக்கள் இப்போ இது மாநாடு நடத்தணும். மதுரை போயிருக்காரு. மாநாடு தான் அடுத்தது வேறு எங்கேயோ சொல்லிருக்காங்க. நல்லா செய்வார். நான் வந்த மக்கள் எல்லாம் செய்வாங்க. தனிச்சு நிற்கிறது நல்லதுண்ணா. அப்போ தான் நம்ம என்ன சப்போர்ட் நம்மளுக்கு என்னான்னு தெரியும். அதானே வர முடியாது. 2 வராதுண்ணா. அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இனிமேட்டுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. இனிமேட்டு மக்கள் டிவிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. 2026 டிஎம்கே தான் ஆட்சி நிற்கும். என்ன இருக்காரு? நிறைய கல்வி, மருத்துவம், பெண்கள் இது இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஒரு தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால டிஎம்கே தான். ஆமாம், மறுபடியும் டிஎம்கே தான். டிவிகே ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் ஜெயிக்க முடியாது. முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்க. இப்போ தானே வந்திருக்கிறாரு. போக தான் தெரியும் என்னன்ட்டு. ஏன்னா எடுத்த உடனே எதுவுமே பண்ண முடியாதுல்ல. டிஎம்கே தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இளைய தளபதி வருவார் கண்டிப்பாக இருக்குது. விஜய் நல்லது, மக்களுக்கு நல்லா செய்கிறார். 2 பேரும் டிஎம்கே, விஜய் கண்டிப்பாக. 2 பேரில் யாருனாச்சும் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். டிஎம்கேங்க நல்ல உதவிகளை நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இது மகளிருக்கு 1000 ரூபா உதவித்தொகையிலேருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தபடி அவங்க தான் வருவாங்க. அது வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்காங்க. எல்லாமே ரசிகர்கள் ஓட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. திமுக தான். டிவிக்கே தான் ப்ரோ. அது தொண்டர்கள் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க காரணம். ப்ரோ மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுன்னு நினைக்கிறாரு. நல்லா பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுபோல் அவர் தொண்டர்கள் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. டிவிக்கே தானா? டிவிக்கே கன்ஃபார்ம் ஓட்டு எல்லாருக்குமே. எங்கள் ஓட்டெல்லாம் டிவிக்கே தான்.